இத பாரு, லாயரை கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம். உன்னை இங்க இருந்து கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவோமா? நீ எதுக்கும் பயப்படாத. இந்திரா, எப்படி இந்திரா, எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள வந்த நீ? அம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கம்மா. அப்பதான் நாங்க மேடம் கிட்ட பேச முடியும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்பதான் நாங்க ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். சார், இல்ல நான் தான் இங்க எல்லாம் பேசக்கூடாது சார். மேடம் வந்தா எங்களை தான் திட்டுவாங்க. கௌதம், கௌதம் கவலைப்படாத, நான் இருக்கேன். ஏமா, அநியாயமா புள்ளைய தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிருக்கீங்க. உங்க மேடம் வரட்டு, நான் பேசிக்கிறேன். ராம் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஆமா சார், அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. மேடம், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இவங்க ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. மேடம் வர்றதுக்குள்ள ஒரு 2-3 டீடைல்ஸ் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சார், எனக்கும் அந்த பொண்ணை பார்த்தா அப்பாவி மாதிரி தான் தெரியுது. சீக்கிரம் அந்த அம்மா வர்றதுக்குள்ள என்ன கேட்கணுமோ கேட்டுட்டு போயிடுங்க சார். இதுல என்ன மாட்டி விட்டுறாதீங்க சார். தேங்க்ஸ் மேடம். மிஸ்ஸஸ் இந்திரா, நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அம்மாடி இந்திரா, சொல்லுமா. லாயர் கேக்குறாருல, சொல்லுமா. சொல்லு இந்திரா, கேக்குறாங்கல்ல, சொல்லு. சார், நானும் என் ஃப்ரெண்டு கல்யாணியும் கிளாஸ் முடிச்சிட்டு பேக்ல ஃபுல்லா ஏதோ போதை மருந்து இருந்ததுன்னு என்ன எங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்திரா, என்ன இந்திரா, வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் பாவம் பாப்ப. இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு. ஐயோ, டேய் கௌதம், அவ நல்லதாண்டா பண்ணிருக்கா. ஆனா இப்படி ஆயிப்போச்சு. அப்பா, என்னப்பா? அம்மாடி, நீ ஒன்னும் பயப்படாதம்மா. அதான் நாங்க வந்துட்டோம்ல. சார், மேடம் வந்துருவாங்க, சீக்கிரம் சார். ஒரு நிமிஷம் மேடம். இந்திரா, இவங்க ஒண்ணு அடிச்சாங்களா இல்ல ஏதாவது கஷ்டப்படுத்தினாங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல கௌதம், ஆனா அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா கரெக்டா ரூல்ஸ்ல ஃபாலோ பண்றாங்களானே தெரியல. இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிள் தான் உனக்கு ஃபோன் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களையும் ரொம்ப திட்டிட்டே தான் இருக்காங்க. கௌதம், கௌதம் ப்ளீஸ் கௌதம். வாங்க. குட் மார்னிங் மேடம், வாங்க. என்ன எப்படியாவது கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். ஏய் காயத்ரி, என்ன செஞ்சிட்டு இருக்க? அக்யூஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ண வச்சிட்டு இருக்க? அறிவில்ல உனக்கு? இல்ல மேடம், லாயரை கூட்டிட்டு வந்திருக்காங்க, பார்க்கணும்னு சொன்னாங்க மேடம். ஏய், சொன்னா விட்டுருவியா நீ? எங்க இங்க வாங்க. உங்க குடும்ப சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க வேண்டாம். மேடம், கொஞ்சம் மரியாதை பேசுங்க மேடம். உங்க அதிகாரத்தெல்லாம் இங்க காமிச்சிட்டு இருக்காதீங்க மேடம். நாங்களும் படிச்சவங்க தான், சொசைட்டில பெரிய இடத்துல இருக்கிறவங்க தான். நான் அன்னபூர்ணி இண்டஸ்ட்ரீஸ் ஓனருங்க. இவங்க என்னோட மருமக. ஆமா, நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க சொல்லுங்க மேடம். இருக்கட்டும் சார், இப்போ என்ன, வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். லாயர் வந்திருக்காருல, கூட்டிட்டு வாங்க. வாங்க உள்ள வாங்க. அம்மாடி, நாங்க போய் பேசிட்டு வந்துடுறோம். நீ இரு சார். வாங்க சார், போய் பேசலாம். வாங்க. கவலைப்படாத இந்திரா, கௌதம், நானும் அப்பாவும் போய் பேசிட்டு வரோம். கௌதம், பயப்படாம இரு, சரியா? கௌதம், தைரியமா இரு. கௌதம். ஆமா மேடம், என்ன விஷயம்? பெரிய இடத்துல கை வச்சிருக்கீங்க. என்ன டீடைல்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு என்ன சார்? மஞ்சுளா மேடம், அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து சார் கிட்ட கொடுங்க. சார், நீங்க உட்காருங்க சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? நான் இன்னும் பேர் சொல்லவே இல்லையே. ஓ சரி, ஓகே, பரவாயில்ல, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க.
மேடம், சார் தான் ராமச்சந்திரன். இவங்க கோயம்புத்தூர்ல மில் டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஓ, இவங்களோட மருமகளை தான் நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இத பாருங்க ராமச்சந்திரன் சார், சமீபத்துல கூட ஒரு பெரிய நடிகரோட பையன் கூட இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டினாரு. தூக்கி உள்ள வச்சாங்க. சட்டம் எல்லாருக்கும் பொதுதான் சார். போலீஸ் கைது பண்ணும்போது உங்க மருமக 50 லட்சம் ரூபாய் போதை மருந்தோட இருந்திருக்காங்க. இந்த பாருங்க மேடம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க இந்திரா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. சார் சார் பொறுமையா முழுசா கேளுங்க. எங்களுக்கு என்ன ஆசையா அவங்கள கைது பண்ணணும்னு? சரக்கோட பிடிச்சிருக்கோம். எல்லாம் வீடியோ ஆதாரமும் இருக்கு. மீடியா கூட இருந்திருக்காங்க. நீங்க உங்க செல்வாக்கெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது சார். நினைக்கவே நினைக்காதீங்க. என்ன மேடம் விளையாடுறீங்களா? சாரி மேடம். இங்க பாருங்க மேம், இந்திரா ஒரு ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட், விஐபி குடும்பத்தோட பொண்ணு. அது எப்படி இவங்க தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணீங்க? அப்பா என்னப்பா இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் பெர்மிஷன் இல்லாம அங்க போய் பேசினதுக்கு எந்த டீடைல்ஸும் இல்லாம அனுப்பியிருப்பேன். ஏதோ பாவம்னு பேசுனா. இந்த பாருங்க மேடம், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க பாட்டுக்கா பழிய போட்டுட்டு பொம்பளை பிள்ளைய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்களா? இருங்க, நான் உடனே ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் அவளை கூட்டிட்டு போறேன். என்ன லாயர் சார், உங்க கிளையண்ட்டுக்கு என்ன செக்ஷன் சொல்லலையா? சார், இது நார்காட்டிக் போதை மருந்து தடுப்பு பிரிவு. இங்க ஜாமீன்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க லாயர் சார். ஷோ, கத்தி கத்தி தொண்டை வத்தி போச்சு. மஞ்சுளா, தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்க. இங்க பாருங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப அலட்சியமா பேசிட்டு இருக்கீங்க. எங்க பலத்தை தேவையில்லாம யூஸ் பண்ண வேணான்னு பாக்குறேன். ஆனா விட மாட்டீங்க போல இருக்க. டேய் கௌதம், கமிஷனருக்கு போனை போடு. இங்க பாருங்க சார், என் கடமையை தான் நான் செய்யறேன். இது டியூட்டி. கையும் களவுமா புடிச்சிருக்கோம். நீங்க யார வேணா கூட்டிட்டு வாங்க. ரூல்ஸ் படி தான் எல்லாம் நடக்கும். நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? போய் கால் பண்ணி பேசிட்டு வா. சரிப்பா. கௌதம், 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 எப்படியாவது கூட்டிட்டு போ. நான் பாத்துக்கிறேன், நீரு. கௌதம், கௌதம், கௌதம். மாமா, மாமா, மாமா. என்னாச்சு கௌதம்? எங்க போயிட்டு இருக்குப்பா, நீங்களே பேசுங்க. இந்தாங்க. ஹலோ சார் வணக்கம், நான் ராமச்சந்திரன் பேசுறேன். அட சொல்லுங்க சார், உங்க நம்பர் தான் என்கிட்ட இருக்கே. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். ஒரு எமர்ஜென்சி, அதான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க ராமச்சந்திரன். அப்படியா? நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன். நம்ம டெப்டி கமிஷனர் இருந்தா அவரை வர சொல்றேன். இன்னும் 5 மினிட்ஸ்ல உங்களை அவர் கான்டாக்ட் பண்ணுவார். டோன்ட் வரி, டோன்ட் வரி. ரொம்ப நன்றி சார். டெப்யூட்டி கமிஷனர் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. போய் அவங்கள கூட்டிட்டு இதோ வா. மேடம். ம். சார் பேசிட்டீங்களா? பேசியாச்சு. உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. வாங்கப்பா. வா. கௌதம், கௌதம், கௌதம். கௌதம் வா, போய் பேசிட்டு வந்துடலாம். வந்துடுறேன். என்ன சார் பேசியாச்சா? நீங்க சிஎம் கிட்டயே பேசினாலும் இதான் டேர்ம்ஸ். இது நார்காட்டிக்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வருது சார். இங்க ஸ்டேட் போலீஸ்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் தன் கடமையை தாராளமா செய்யட்டும். எங்களுக்கும் சட்டத்தை மதிக்க தெரியாம இல்லைங்க.
நாங்களும் சட்டத்தை மதிக்கிறவங்க தான். அதுக்கு பயந்தவங்க தான். சார் வரட்டும், பேசிக்கலாம். சரிங்க சார், அவர் வர வரைக்கும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. வாங்கப்பா. மாமா கௌதம், மாமா மாமா என்னாச்சு மாமா? இந்திரா, நீ கௌதம். ஒன்றும் பயப்படாதம்மா. எல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்கும். தைரியமா இரு. நாங்க பேசிட்டு வந்திருக்கோம்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பயப்படாத இந்திரா, நாங்க இருக்கோம்ல. அப்பா கௌதம், வந்துட்டாரு. அவர் வந்துட்டார்னு நினைக்கிறேன். இருமா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நான் பேசிட்டு சொல்றேன். கௌதம் கௌதம் நாங்க பேசிக்கிறோம். ப்ளீஸ் கௌதம். ஹலோ Hello, மிஸ்டர் sir. ராமச்சந்திரன், ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களோ? கமிஷனர் என்கிட்ட பேசினாரு, எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பக்கத்துல தான் இருந்தேன், அதனால தான் நேராவே வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உள்ள வாங்க. வாங்க சார், உள்ள போய் பேசலாம். வாங்க சார். சார் வாங்க வணக்கம். சார். ம் ஹாய் சார். ஹாய். ம் சொல்லுங்க மிஸ்டர் ராமச்சந்திரன். சார், என்ன நடந்துச்சுன்னா, ம் இதுதான் சார் நடந்திருக்கு. சார், எப்படியாச்சும் இந்திராவை நீங்க தான் சார் காப்பாற்றணும். ம் சரிங்க ராமச்சந்திரன், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கொஞ்சம் டீட்டெயிலாம் கேட்டு வந்துடுறேன். சரிங்க சரிங்களா? கௌதம், வா. என்ன அனிதா, நீங்க என்ன சொல்றீங்க? சார், எல்லாமே நீங்க அனுப்புன ஜிஓ படி தான் சார் நடக்குது. எதுவுமே மிஸ் பண்ணல சார். இந்த பொண்ணு பக்கத்திலேயே போதை மருந்து இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 lakhs worth இருக்கும் சார். இங்க பாருங்க சார். போட்டோஸ், வீடியோஸ்னு எல்லா ப்ரூஃபும் இருக்கு சார். அன்அக்கவுண்டபிளா எதுவுமே செய்யல. கூட ஒரு பெரியவர் வந்ததாகவும் அவருக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் சொல்றாங்களே. சார், பெரியவரை பத்தி எந்த இஷ்யூவும் இல்ல சார். எங்க போனாருன்னே தெரியல. போலீஸ் பார்த்தப்போ 2 பேரும் ஒன்னாதான் ஆட்டோல வந்திருக்காங்க சார். அந்த பெரியவரை பிடிக்க ட்ரை பண்ணலையா? சார், அப்பவே ஒருத்தர் போயிருக்காரு சார். அங்கேயும் எஸ்கேப் சார். சொன்ன அடையாளத்தை வச்சு இப்பவும் தேடிட்டு தான் சார் இருக்காங்க. இப்போ என்ன, இந்திரா மேல கேஸ் எழுதியாச்சா? சொல்லுங்க மேடம், என்ன பண்ணிருக்கீங்க? பெரிய இடத்த பொண்ணு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ராங் அக்யூஸ்னு சொல்லி வந்திருக்காங்க. நாளைக்கு நமக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல? சார், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் சார். நார்காட்டிக் ஸ்பெஷல் செல் எல்லாமே லா படி தான் நடக்குது. சென்ட்ரல்ல சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சிருக்கேன். கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு சார். ஓ, அப்படியா? சார், ஆமா சார், சார்ஜ் ஷீட்டும் போட்டாச்சு. இந்த மாதிரி கேஸ்ல இவ்வளவு நேரம் எதுவும் செய்யாம இருக்க முடியுமா சார்? உங்களுக்கு தெரியாது என்ன சார்? என்ன சார் பண்றது? ஓகே ஓகே ஓகே, சரி, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. நாளைக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஓகே சார். நான் வரேன் மேடம். கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார். நீங்களும் போலாம். சார், பேசிட்டீங்களா சார்? என்ன சார் ஆச்சு? என் மருமகளை நான் வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா? மிஸ்டர் ராமச்சந்திரன், கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க நானும் ஒன்றும் பண்ண முடியாது. பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்
உண்மையான அக்யூஸ்ட் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சில ஸ்பெஷல் ரூல்ஸோட இயங்குது. ஆனா அதுவே இப்ப நமக்கு தடையா இருக்கு. அப்போ இந்திரா? சாரிப்பா, ஐ கேன் ஹெல்ப் யூ. எல்லாம் ப்ரூஃபோட இருக்குப்பா. இதோ லாயருக்கே எல்லாமே தெரியுமே. அப்பா என்னப்பா அது? சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. லீகலா எதாவது செய்யலாம்னா கூட நார்கோட்டிக்ஸ் பொறுத்தவரை இங்க ஜாமீன்ல எடுக்க முடியாது. நீங்க கோர்ட்ல தான் வாங்கி ஆகணும். ஆனா அதுவும் இங்க கஷ்டமான ப்ராசஸ் தான். வேணும் ஒண்ணு பண்ணுங்களேன். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? அந்த பெரியவரை தேடி கண்டுபிடிங்க. அப்பதான் கேஸ் இல்லாம பண்ண முடியும். வேற வழி இல்ல சார். ஏன் சார், வேற வழி இல்லைங்களா சார்? இருந்தா இப்படி நேர்ல வந்து கூட எதுவும் செய்யாம போவனா சார்? கமிஷனரா இருந்தா கூட இதை தான் சார் செய்ய முடியும். லிமிட்டை தாண்டி எதுவும் பண்ண முடியாது இல்லையா? சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு வருத்தமா தான் சார் இருக்கு. நான் கிளம்புறேன் ராமச்சந்திரன். நான் வரேன். அப்பா என்ன கௌதம் இப்படி ஆயிடுச்சு? இந்திரா கிட்ட வேற ரொம்ப நம்பிக்கையா வேற சொல்லிட்டோம்டா. இப்ப என்ன பண்றது? அப்பா எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. சார், அதான் நான் வர வழியிலே சொன்னேன்ல, இந்த டிபார்ட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டாலே அப்படிதான் சார். யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சா இப்படிதான் மாட்டி விடுவாங்க சார். சார், என்னதான் அவங்க சட்டத்தை பத்தி பேசினாலும் ஒரு அப்பாவி மாட்டிக்கிட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல சார். ச்சே சார், இந்திரா வயசான ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிற, அவ்வளவுதானே சார்? சார், இந்த மாதிரி நடந்தா யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுமா சார்? இல்ல இந்த தைரியம் தான் வருமா சார்? ச்சே, கடுப்பா இருக்கு சார். என்ன சார் செய்ய முடியும்? சரிங்க சார், கோர்ட்ல பார்க்கலாம். நான் கிளம்புறேன். வரேன் சார். டேய் கௌதம், நீ ஏன்டா இப்படி டவுன் ஆயிட்ட? இதுக்கு மேல இங்க இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கு. கிளம்பு கௌதம். மறுபடியும் இந்திராவை பார்த்து ஏதாவது சொல்லணும்னு பார்த்தா அந்த லேடி ஆபீசரை மறுபடியும் பார்க்கணும்னு நினைச்சாலே ச்சே, கடுப்பா இருக்குடா. கண்டிப்பா அந்த அம்மா பார்க்க விட மாட்டாங்கடா. டேய் கௌதம், என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. ச்சே, இவ்வளவு சொத்து செல்வாக்கு இதெல்லாம் இருந்தும் நம்ம வீட்டு பொண்ணு இந்திராவை ஜெயில இருக்கிறத பார்க்கும்போது முடியலடா. எதிர்த்து என்னால ஒன்னும் பண்ண முடியல. ஆனா இதுதான்டா நிஜம். எல்லாமே இருந்தாலும் இதுதான் நம்மளுடைய நிலைமைன்னு விதி நம்ம ரெண்டு பேரையும் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தியா? பா நீங்க கிளம்புங்கப்பா, நான் அப்புறமா வரேன். ஏன் கௌதம், ஏன் அப்படி சொல்ற? தனியா நீ இங்க இருந்து என்னடா பண்ண போற? டேய் கௌதம், அந்த அம்மா இந்திராவை மறுபடியும் பார்க்க விடாதுடா. பாத்தில அந்த அம்மா எப்படி பேசுனாங்கன்னு. எனக்கு தெரியும்பா, நீங்க கிளம்புங்கப்பா. இந்திரா வேற தனியா இருக்காப்பா. நான் இங்கேயே இருந்துட்டு வரேன், நீங்க போங்க. நீதான்டா என் பையன். இந்திரா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கிற, அதுவும் இந்த நேரத்துல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா கௌதம். அப்பா
அப்பா அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. அங்க வீட்ல காவியா அண்ணி ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. கொஞ்சம் கவனமா இருங்கப்பா. ஆமாடா, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். காவியாவை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலடா. சரி, சீக்கிரமா வீடு வந்து சேரு. ம், தேங்க்ஸ்ப்பா. பார்த்து பத்திரமா போங்க. கௌதம் 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 ப்ளீஸ், என்னாச்சு கௌதம்?